எனக்கு பணம் எல்லாம் தேவையில்ல தம்பி, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும்னு சொன்ன ஒரு வயசானவர் தான் நாங்க பார்த்தோம். ரீசெண்டா ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இரும்பையில இருந்து வில்லியனூருக்கு போயிருந்தேன். அந்த வில்லியனூருக்கு போற வழியில தான் அந்த வயசானவரை பார்த்தோம். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா உட்காந்துருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்து இவருக்கு எதனா தேவையான்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஆனா என் மனசு அதுக்குள்ளே தாங்கல. சரி வண்டி விட்டுட்டு போய் அவருக்கு எதனா தேவையான்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு வண்டி விட்டு டைரக்டா அவர்கிட்ட போனேன். போன பிறகுதான் தெரிஞ்சு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறான்னு. ஐயா நீங்க என்ன ஊருன்னு கேட்டேன். இதுமாதிரி நான் சேலம்னு சொன்னாரு. ஏன் ஐயா தனியா உட்காந்து இருக்குன்னு கேட்டேன். எனக்குன்னு யாரும் இல்லப்பா, எனக்கு கூட ரீசெண்டா வந்து ரொம்ப அடிபட்டுச்சு, அதனால என்னால வேலை கூட செய்ய முடியாது, ரொம்ப வெயிட் தூக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் காலையில இருந்து இங்க தான் உட்காந்து இருக்கேன், என்னால நடந்து போக முடியல, நடந்து போகும்போது மயக்கம் வருது அப்படின்னு சொன்னது. ஏன் ஐயான்னு கேட்டேன். இது மாதிரி நான் சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் உட்காந்து இருந்தேன் அப்படின்னாரு. சரிங்க ஐயா உங்களுக்கு எதனா பணம் எதனா தேவையான்னு கேட்டேன். இல்ல எனக்கு ஒருவேளை சாப்பாடு இருந்தா போதும்பா, எனக்கு காசெல்லாம் தேவையில்ல அப்படின்னாரு. சரிங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல உங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்து தரேன்னு சொல்லிட்டு அங்க வண்டி எடுத்து கிளம்ப நேரா கிளம்பி சுல்தான்பேட்டைக்கு ஒரு பாய் கடைக்கு போனேன். போயிட்டு அங்க போய் பிரியாணி எதனா வாங்கி வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போய் கேட்க ஆரம்பிச்சேன். அங்க பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, பிரியாணி எல்லாம் காலின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் பரோட்டா வச்சு இருக்கான்னு கேட்டேன். இருக்குப்பா ஒரு 4 பரோட்டா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். சரி அவரு என்ன பண்ணாருன்னா ஒரு 4 பரோட்டா கட்டி கொடுத்தாங்க. நான் முதல்ல பரோட்டா வாங்கி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன். கிளம்பி போயிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு முதல்ல சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கும் தெரியும். பார்த்தும் பார்க்காத மாதிரி யாரும் போகாதீங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நீங்க பண்ற ஹெல்ப்னால ஒருவேளை சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும், அதை தவிர்த்து அவங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பாடு தான் கேட்கறாங்க. என்னால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதே இடத்துல உட்காந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பசினால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி தாங்க, அதை தவிர்த்து அவங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. மதிய சாப்பாடு வாங்கி தந்துட்டேன். நைட்டு எப்படி சாப்பிடுன்னு கொஞ்சம் யோசிச்சேன். அப்ப என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு எடுத்து அவர் கையில கொடுத்தேன். ஐயா இதை வச்சுங்க நைட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவரு கையெடுத்து கும்பிட்டாரு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயா நான் அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போ, நெக்ஸ்ட் டைம் வந்தா உங்களை கண்டிப்பா பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டேன். நம்ம இந்த மாதிரி ரோட்ல நிறைய பேர் பாக்குறோம். அவங்க எந்த சூழ்நிலையால வீட்டை விட்டு வராங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு கஷ்டனால தான் வராங்க. ஆனா உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க.